இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திராவிடர் கழகத்தில் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா அறிவுக்கரசு. அவர் எனக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி பல்வேறு தகவல்களை கொடுத்து இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு தூணா இருந்தவர் அவர். அதுல 8வது பக்கத்துல ராஜாஜி எழுதுறார், ராமன் கடவுள் அல்ல, ராமன் அவதாரமும் அல்ல, ராமன் ஒரு சாதாரண ராஜகுமாரன் அம்மட்டே. கே நாயர்ன்ற ஒரு மலையாள ராஸ்கல், ஐசிஎஸ் படிச்ச ராஸ்கல் அங்க கலெக்டரா இருந்து அதுக்கு உதவி பண்ண காரணத்தினாலதான் பாபர் மசூதிக்குள்ள கொண்டு போய் அந்த ராம்லல்லா பொம்மையை வைக்க முடிஞ்சது. எல்லாரும் என்ன போட்டாங்க, வேறு பாதையில கப்பல் கால்வாய் வெட்டணும்னா ஒரே ஒரு ஆள் தான் இந்த திட்டமே கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. யார் தெரியுமா? இளைய சூரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த ஆதரவுல தான் இந்த சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் ஐயா சு அறிவுக்கரசு அவர்கள் இறந்துட்டாருன்ற ஒரு அதிர்ச்சி செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே திராவிடர் இயக்கத்துக்கும் திராவிடர் இயக்க கோட்பாட்டு அல்லது பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஐயாவினுடைய இழப்புன்றது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுல அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய செயல்பாடு, அவருடைய கம்பீரம், அவருடைய குரல் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு நிகரானவங்க திராவிடர் கழகத்துல இல்லை, மற்ற எந்த அமைப்புலையுமே அவருக்கு இணையா ஒருத்தரை ஒரு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா திகழ்ந்தவர் தான் ஐயா. அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட தொடர்ந்து பேசுவார். நான் போன் பண்ணலனாலும் அவர் பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகம் நான் இப்போ எழுதி முடிச்சிருக்கேன். அது பிரிண்ட் ஆயிட்டு, கற்போம் கலைஞரைன்னு சொல்லி கலைஞருடைய 100ஆண்டு விழா புத்தகம். ஆதிமாறன் அண்ணன் தான் அதை வெளியிட போறாரு. தயாரிப்பு நிலையில இருக்காது, உதயநிதி வெளியிடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் அவரு தினம் 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 எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பல செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருப்பாரு. அவரால் முடியலனாலும் கூட அவருடைய உதவியாளரா அவருடைய மகனை வச்சு தொடர்ந்து என்கிட்ட பேச சொல்லுவாரு. அவரும் பல வேலைகள் அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருடைய அந்த பிசினஸை விட்டுட்டுலாம் கூட அப்பாவால சொல்ல முடியல, பேச முடியல, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்றாருன்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு பழக்க வழக்கம், நல்ல ஒரு அன்பானவங்க. அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில எனக்கு அவருடைய இழப்புன்றது ஒரு தாங்கிக்கக்கூடிய இழப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திராவிடர் கழகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா அறிவுக்கரசு தான். அவரு எனக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி பல்வேறு தகவல்களை கொடுத்து இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு தூணா இருந்தவர் அவரு. அந்த நேரத்துல அவரு இல்லைன்னா என்னால இங்க புத்தகங்கள் எனக்கு இல்லை, இங்க லண்டன்ல லைப்ரரி கிடையாது, தமிழ் புத்தகங்கள் கிடையாது, உரிய நண்பர்கள் கிடையாது, கொள்கை சார்ந்தவங்க பெரிய அளவுல இல்லை. இப்படி எல்லாம் இருக்கும்போது அது எதை பத்தி நீ கவலைப்படாத, உங்களால இது முடியும், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தவர் ஐயா தான். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதவாத சக்திகள் ராமர் கோயிலை திறந்து இந்தியாவுல பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம் எதை பத்தியுமே கவலைப்படாத இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அநியாயம், அக்கிரமத்தை உலக அரங்குல வெக்கி தலைகுனிகிற அளவுக்கு செய்துகிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி ஆட்சி. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா அவரு நல்லா இருக்கும்போது பேசின பேச்சை ஒளிபரப்பணும் நான் விரும்புறேன் இளைய சூரியன் நேயர்களுக்காக. அவருக்கு இணையா இதுவரைக்கும் அந்த ராமரை பத்தியும், ராமர் கோயிலை பத்தியும், கம்பரை பத்தியும் யாருமே பேசுனதே இல்லை. ஐயா அறிவுக்கரசு ஐயா மட்டும்தான் பேசியிருக்காரு. அந்த உரையை நான் இதை போறேன் பாருங்க. வாய்ப்பு இருந்தா தோழர்கள் இதை ஆங்கிலத்துல கூட மொழிபெயர்த்து போட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில நானும் இறங்குறேன். மற்றவங்களை கையை காட்டி விட்டுட்டு நான் நிக்கிற ஆள் கிடையாது எந்த பிரச்சனையிலையும். அதனால அந்த அடிப்படையில நான் இதையும் சொல்றேன். நிச்சயமா இளைய சூரியன் அவருடைய அந்த பேச்சை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கண்டிப்பா நம்ம போடுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, பண்ண போறோம்.
ஐயா இறந்த அவருக்கு என்னுடைய வேற இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரை இழந்து வாடக்கூடிய பெரியார் பற்றாளர்கள், மனிதநேய பற்றாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க அந்த வீடியோக்குள்ள போவோம். ஆனா செத்த இடம் தாண்டா முக்கியம். அங்க போய் முதல்ல சமாதி கட்டுக்கிட்டான் தானே. அவன் ராமன் சரைய நதியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்தானே. அத ராமாயணம் படிச்ச அவனுக்காக தெரியுமா? இந்த கம்பராமாயணம்ட்டு இந்த கம்பன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அவன் அந்த ஒரு காண்டத்தை விட்டுட்டு உத்தரகாண்டத்தை விட்டுட்டு மீதியை தான் மொழிபெயர்த்தான். இந்த மீதியில மொழிபெயர்த்த கதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா அவன் ராமனை கடவுளாக்குனவனே அந்த கம்பன் தான். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி புத்தகம் எழுதியிருக்கார். 1956 எழுதினார். கல்கியில தொடரா எழுதினார். அப்போ முரசொலி வார ஏடாக வந்தது. அந்த முரசொலி வார ஏட்டில் மறு வாரமே சக்கரவர்த்தி திருமகன் ஒரு தொடர் வந்தது. இப்ப ராமானுஜர் கதை எழுதுறாரு, அவரே தான் அதையும் எழுதினார். கல்கியில எழுதினவருக்கு பேரு ராஜாஜின்னு போட்டிருந்தான். முரசொலியில எழுதினவருக்கு பேரு மூகாஜின்னு போட்டிருந்தான். ராஜாஜி எழுதினது புத்தகமா வந்துருச்சு, மூகாஜி எழுதினது புத்தகமா வரல. இந்த ராஜாஜி எழுதின புத்தகம் சக்கரவர்த்தி திருமகன் புத்தகத்தை வானதி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு. 57ல் ₹2.50 அதுக்கு விலை. யாருக்காவது அது முடியும்னா வாங்கி படிச்சு பாருங்க. அதுல 8வது பக்கத்துல ராஜாஜி எழுதுறார், ராமன் கடவுள் அல்ல, ராமன் அவதாரமும் அல்ல, ராமன் ஒரு சாதாரண ராஜகுமாரன் அம்மட்டே. ராஜாஜி எழுதுறார். அதற்கு மாறாக இந்த கம்பங்கிற ராஸ்கல் அந்த ஒரு மனிதனை கடவுளாக உயர்த்தி எழுதினான். ஒரு பொய்யை மறைப்பதற்கு 9 பொய்களை அவன் கம்பன் எழுதினான். அந்த பொய்யை கேட்டு விட்டு தான் ராமனை பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். ராமனுக்கு கோயிலுங்கிறான். அந்த ராம பொம்மையை கொண்டு போய் அந்த பாபர் மசூதியில வச்சானே, அது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வெள்ளக்காரன் காலத்துல எவ்வளவு அற்புதமாக இந்த மத சார்பற்ற தன்மையை அவன் மெயின்டைன் பண்ணான். அவன் வெளியே போன கொஞ்ச நாள்லயே இந்த அயோக்கியர்கள், நான் வல்லபாய் பட்டேலை குறை சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரே கோவிந்த வல்லப அந்த பார்ப்பானை குறை சொல்லுகிறேன், இன்னும் சொன்னால் உள்ளமாக ஒரு உருவத்தில் மிக பெரிய பெயரை எல்லாம் பெற்றிருந்தாரே லால் பகதூர் சாஸ்திரி, அந்த ஆளை குறை சொல்லுகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு எவ்வளவோ முயன்றும் கூட இந்த பார்ப்பனர்கள், இந்த இந்து மத அழுக்கு பிடித்தவர்கள், வல்லபாய் பட்டேலே பெரிய இரும்பு மனிதர்னுமா, துருப்பிடிச்ச இரும்பு. அந்த துருப்பிடிச்ச இரும்பு பண்ண காரியம்தான் பாபர் மசூதியில ராம் லல்லா. ராம் லல்லான்னா ராமன் குழந்தை, இன்ஃபன்ட் ஜீசஸ்ங்கிறாங்களே கிறிஸ்தவ மதத்துல, எழுதி வச்சிருக்காங்க நியான் ஷைன் லைட்ல காட் பிளஸ் யூன்னு. என்ன அங்க இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க மதத்துல குழந்தை இயேசுவை கும்பிடுறான், இன்ஃபன்ட் ஜீசஸ். இவன் உடனே போட்டிக்கு என்ன பண்றான், ராம் லல்லாங்கிறான். இந்த ராம் லல்லா பொம்மையை கொண்டு போய் இவன் எப்படி வச்சான்? இருட்டில் திருட்டு ராமன் நான் கூட எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்ல அது ஒரு பெரிய புத்தகமாவே இருக்கு. கே 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 நாயர்ன்ற ஒரு மலையாள ராஸ்கல், ஐசிஎஸ் படிச்ச ராஸ்கல், அங்க கலெக்டரா இருந்து அதுக்கு உதவி பண்ண காரணத்தினாலதான் பாபர் மசூதிக்குள்ள கொண்டு போய் அந்த ராம் லல்லா பொம்மையை வைக்க முடிஞ்சது, அங்க படம் வரைய முடிஞ்சது. அவன் பொண்டாட்டி 1952ல் அந்த பகுதியில எம்பி ஆனா, சகுந்தலா நாயர்னு பேர். இந்த ஐசிஎஸ் டிஸ்மிஸ் பண்ணான். நான் சொல்றது அத்தனை வரலாறு. இவன் சொன்ன மாதிரி அங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தான், 3 பேருக்கும் பாகம் பிரிச்சு. ஏண்டா போடப்பட்டது பாக சூட்டா, பார்ட்டிஷன் சூட்டா? அந்த இடம் யாருக்குன்றது? நானும் டிஆர்ஓவா இருந்து ரிட்டையர் ஆன 145 செக்ஷன்ல இங்க வக்கீல்லாம் இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள தகராறு வந்து போச்சுன்னா யாரும் பிரவேசிக்க கூடாதுன்னுவான். யாரும் பிரவேசிக்க கூடாதுன்னு அந்த இடத்த பூட்டு போட்டு வச்சிருந்த இடத்துல பூட்டை உடைச்சு உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? யாரு? ராஜீவ் காந்தி. இவன் அவன் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். சொன்னார் பாருங்க சாக்ரட்டிஸ், இங்க இருந்த காங்கிரஸ் இருந்த பாப்பான்லாம் பிஜேபிக்கு போயிட்டான்னு. அப்படி ஆகி போச்சு. இப்ப சுத்தமா இருக்குது அந்த கட்சி. இந்த மாதிரி ஆள் இல்லாம கொஞ்சம் நஞ்சம் இருந்தது, அதையும் கெடுத்துக்கிட்டு உட்காந்து இருந்தாங்க. அந்த ராமர் பால விஷயத்துல 2 அதிகாரி அபிடவிட் போட்டாங்க. ராமாயணம் நடந்த கதை இல்லையா? அங்க பாலமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு வயலும் பாலமும் கட்டலன்னு அபிடவிட் போட்டாங்க.
அந்த 2 அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணாங்களே, அம்பிகா சோனி, இன்னைக்கும் காங்கிரஸ்ல பெரிய பொறுப்புல தான் இருக்காங்க. வழக்கு கெட்டு போனதே அதனால தானே. எவ்வளவு அற்புதமான திட்டம், தென் மாவட்டங்களுக்கு வளர்ந்திருக்கிற திட்டம். ராமன்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தினுடைய பெயரால அந்த திட்டத்தை கெடுத்தாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் யார அப்பன் விட்டு போனோம். அது செலவு பண்ண பிறகு அந்த திட்டத்தை கெடுத்தான். வழக்கு போட்டான். எல்லாரும் என்ன போட்டாங்க? வேறு பாதையில கப்பல் கால்வாய் வெட்டணும்னாங்க. ஒரே ஒரு ஆள் தான் இந்த திட்டமே கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் அத்தனைக்கும் பிறகுதான் மக்களுடைய மறதி அதிகம். பப்ளிக் மெமரி இஸ் ஷார்ட். அதனால அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக கொண்டாந்திருக்கீங்க. 2 முறை தேர்தல் அறிக்கையில் ராமர் பாலத்தை திட்டத்தை பற்றி, கால்வாய் திட்டத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை சொல்லி அந்த அம்மையார் அந்த திட்டமே கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அது தெரியாமலே 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்களே. இப்ப 4 வருஷமா என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதே மாதிரி சாதாரண இதிகாச கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு, கதையில வந்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் அயோக்கியத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கு. இந்த பேச்சுக்கு இணையான இப்ப இந்திய அரசியல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ராமர் கோயில் பிரச்சனையில இதுக்கு இணையான ஒரு பேச்சு யாருடைய பேச்சும் ஒப்பிட்டு இருக்க முடியாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் ஆரம்பத்துல கொடுத்த அந்த உத்தரவாதத்தை இந்த ஐயாவினுடைய இந்த அற்புதமான உரையை இந்திய அளவுல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில மார்க்சிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், மத சார்பையில நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இந்திய அளவுல இந்த உரையை கொண்டு போய் சேர்க்கணுன்றத என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஐயாவினுடைய பேச்சை இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க பாருங்க, பின்னணி குரல், அதை ஆங்கிலத்துல செய்து ஒளிபரப்பலான்னு இருக்கேன். இளைய சூரியன் சார்பா நிச்சயமா இதை செய்வோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள், நீங்க வெவ்வேறு மொழிகள்ல இதை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகள்ல இதை ஒளிபரப்புனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றத என்னுடைய கருத்தா தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுடைய அந்த உழைப்புக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இளைய சூரியன் சார்பா நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை நம்பிதான் இந்த சேனல் இயங்குது. நன்றி, வணக்கம்.